இப்ப முடியுமா அந்த உடல் உழைப்பு பண்ண முடியுமா? இப்ப மறையறதெல்லாம் இப்ப முடியாது நான் இல்ல. பிறந்ததுல இருந்து நான் அந்த மாதிரி இல்லைங்க சார். என்னைய தான் வசதியா தானே வளர்த்துனாரு. ஆனா அவர் சாப்பிட்டாலக்கே நான் சாப்பிட்டேன்னா அப்படி ஆவேன். முன்னாடி என்ன தென்னை மரம் ஏறுவீங்களா? சார் எல்லாம் அப்ப அன்னைக்கு சைக்கிள் ஓட்டணும், தென்னை ஏறணும், நீங்க சொன்ன மாதிரி விவசாய வேலை பார்த்தோம். இப்ப ஏற முடியாது. இப்ப கொஞ்சம் சிரமம் சார். கொஞ்சம் காயமெல்லாம் சிரமம் இல்ல, ஆகுது. முடியாதுன்னு சொல்லுங்க. முடியாது, கொஞ்சம் சிரமம். ஏன் முடியாது? இல்ல தோட்டத்துல எல்லாம் கொஞ்சம் தொப்பையெல்லாம் வந்துருச்சு, ஏஜ் ஆயிருச்சு. ஓகே, நீங்க எப்படி டைப்பு? நான் எப்படின்னா யாருக்கெல்லாம் இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு எனக்கு தெரியல. இப்போ ஒரு நாள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அன்றைக்கி ஃபுல்லாக நான் சாப்பிடல அப்படின்னா எனக்கு பயங்கர கோவம் வரும், இரிட்டேட் ஆகும், அன்றைக்கி நாளே ஓடாது. அது எதுக்கு அந்த மாதிரி இருந்துக்கிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக நம்ம சாப்பிட்றோமா, நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம டெய்லி ரொட்டீன் என்ன ஒர்க் இருக்கோ அதை பார்க்குறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். இவங்க ஸ்ட்ரெஸ்ஸான ரூட் காசை கண்டுபிடிக்காம அதோட எமோஷன்ஸை போயிடுறாங்க, தூக்கிட்டு போய் ஃபுட்டில் போட்டுடுறாங்க. எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, நான் போய் சாப்பிட்ருவேன். இன்றைக்கி எனக்கு டே ஒழுங்காக இல்லை, நான் போய் சாப்பிட்ருவேன். டே ஏன் ஒழுங்காக இல்லைன்னா நம்ம டே டு டே லைஃப்பில் ப்ராப்பரான ஃபுட் எடுக்கலை, ப்ராப்பரான ஸ்லீப் எடுக்கலை. லேட் நைட்டில் சாப்பிட்டா லேட்டாக தான் டைஜஷன் ஆகும், அப்போ லேட்டாக தான் தூக்கம் வரும். லேட்டாக தூக்கம் என்ன ஆகும், ஆஃபீஸ்க்கு அரிபரியாக ஓடுவோம். ஆஃபீஸ்க்கு அரிபரி ஓடினா என்ன ஆகும், ஆஃபீஸில் ஒழுங்காக வேலை பார்க்க முடியாது. வேலை பார்க்க முடியல, பாஸ் திட்டுவாங்க, அந்த டே ஸ்பாயில் ஆகும், ஸ்ட்ரெஸ் ஆகும். மச்சான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, நம்ம போய் நல்லா சாப்பிட்லாம்டா, திருப்பி இது ரொட்டீன் ஆகிட்டே இருக்கும். லைஃப் ஸ்டைலை ஃபிக்ஸ் பண்ணோம். இங்கே டயட்டுன்றது ஃபுட்டு கிடையாது. நாங்கள் யாருமே உங்களோட சாப்பாட்டை கம்மி என்ன சொல்கிறோம், உங்களை சாப்பிட வேணாம்னு சொல்லலை. நீங்கள் வந்து ஷேர் பண்ணுறதுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஃபேமிலி இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. ஓகே, அப்படி இல்லாத ஆட்கள்ல எதில் போயிட்டு வந்து அவங்க அவர் கேட்கறதுன்னா ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ரூட் காஸ் வந்து அது கிடையாது. கண்டுபிடிங்க. உங்க வாழ்க்கையில உங்க ரொட்டீன்ல எது ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்குதுன்னு பார்த்து அதை சரி பண்ண வழியை பார்க்கணுமே தவிர நான் சாப்பிடலாம் ஸ்ட்ரெஸ் ஆயிரும் நீங்க டைவர்ட் பண்றீங்க, பண்றீங்க. ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, நான் சாப்பிட்றேன், வெயிட் போடுறேன். அதுதான் சார் எனக்கு சொல்யூஷனே. சாப்பிட்டாதான் எனக்கு வந்து அதுல இருந்து ரிலீஃப் ஆகுது அப்படினா நான் நீங்க ஸ்ட்ரெஸ் சாப்பாட லிங்க் பண்ணும்போது டேஞ்சர் ஆயிடுது இல்ல. உங்களுக்கு ஒரு எஸ்கேப் தேவைப்படுது, சாப்பிட்டா சரியா போயிடும் எனக்கு, அதுதான் கேக்குறாங்க. ஒரு சிக்கல் கொடுங்க. ஓகே, உங்க டயட் சொல்லுங்களேன், உங்க டயட் சொல்லுங்க. நான் வந்து இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் சார். காலையில் சாப்பிட மாட்டேன், பசி எடுத்தால் தான் சாப்பிடுவேன், மதியம் தான் சாப்பிடுவேன். என்னோட டயட் காம்பினேஷனாக இருக்கும், புரியுங்களா? காப்ஸ், கொஞ்சம் ரைஸ், ப்ரோட்டீன், சிக்கன், முட்டை, வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிடுவேன். ஆனால் சாதம் வந்து கம்மியாக தான் இருக்கும். ரிஃபைன்டு காப்ஸ், ரிஃபைன்டு சுகர் சாப்பிட மாட்டேன். அதே போல் நைட்டு பார்த்தீங்கன்னா லிமிட்டாக சப்பாத்தி, 2 எக்கு, வெஜிடபிள்ஸ், அவ்வளோதான். காலையில் பசி எடுத்தால் தான் சாப்பிடுவேன், இல்லை சாப்பிடுவேன். ஆமாம், 2 வேளை தான் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங். 16 மணி நேரம் ஃபாஸ்டிங், 8 மணி நேரம் தான் சாப்பிடுவேன். ஆனால் நல்லா சாப்பிடுவேன். இப்போ அவங்க சொல்கிற மாதிரி ஐயா சொன்னார், நீங்கள் வயிற்ற காய போகிறீங்க எதுக்கு, உங்களை போல தான் நிறைய மட்டன் 2 கிலோ 3 கிலோ கூட சாப்பிடுவேன். ஆனால் மட்டன் மட்டும் தான் சாப்பிடுவேன், ரைஸ் சாப்பிட மாட்டேன். ரைஸ் இந்த சென்ஸ் இந்த காப்ஸே சாப்பிட மாட்டேன். ஓகே, 2 வேளை சாப்பிட்டா அது பேர் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங். ஆமாம், இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங். ரொம்ப வருஷமா நான் தான் பண்ணுறேன், அந்த பேர் தெரியாமல் இருந்திருக்கேன். நல்லா ஃபிட்டாக இருப்பீங்க, எனர்ஜியாக இருப்பீங்க. ஓகே, இதில் யாரெல்லாம் வந்து இந்த குவான்டிட்டியா அளவு அதிகமாக சாப்பிட்றது, உதாரணத்திற்கு நான் ஒரு 15 பரோட்டா அட் அ டைமில் அடிப்பேன், ஒரு 20 முட்டை அட் அ டைமில் அடிப்பேன், 2-3 பிரியாணி சாப்பிடுவேன். நீங்கள் என்ன குவான்டிட்டியா என்ன அளவு அதிகமாக சாப்பிட்றீங்க? சார் நான் வந்து ஆக்சுவலாக எல்லாமே சாப்பிடுவேன். இப்போ தோசை வீட்டில் ஊற்றுனாங்கன்னா மினிமம் ஒரு 20 தோசை சாப்பிடுவேன். வீட்டு தோசை ஒரு 10 தோசை முருகலாக கேட்பேன். அப்போ தான் முருகலா ஊற்றுன்னு சொல்லிகிட்டே இருப்பேன். அப்புறம் ஒரு 5 முட்டை தோசை சாப்பிடுவேன். அப்புறம் வந்து 5 தோசை வந்து கொஞ்சம் வெங்காயம் போட்டு அந்த பொடியெலாம் தூவி இந்த தோசை மாதிரி ஊற்ற போதும். ஆமாம், எங்கள் அப்பா அடியே கால் வலிக்குது, அடியே கால் வலி தான் சொன்னேன். அப்போனா இவ்வளோ என் தங்கச்சி வந்து என் தங்கச்சி அப்போ இவ்வளோ ஊற்ற சொல்லுன்னு சொல்லி என் தங்கச்சியை போய் ஊற்ற சொல்லி ஒரு 5 தோசை. ஸோ அப்படி மாற்றி போயிட்டே இருக்கும். 15 தோசை ஊற்றி ஒருத்தர் டயர்ட் ஆகிட்டாங்கன்னா அடுத்த ஆள் அனுப்பி போதுமா, ஆஃப் பண்ணிடுவான் கல் ஆஃப் பண்ணிடுவான்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க.